ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.2ல் 4th சம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து அம்புக்குறி படம், வரைபடம், அதுக்கப்புறம் பட்டியல் முறை கேட்டிருக்காங்க. 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2y. இப்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே வருமானு கேட்டிங்கன்னா வராது. அதுக்காக எக்ஸோட வேல்யூவாச்சும் ஒய்யோட வேல்யூவாச்சும் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒய் வேல்யூ வேணும் அப்படின்னா 2 வந்து பையில் வந்துடும். அப்போ x/2. இப்போ இந்த எக்ஸுனுக்கு இடத்துல மேலே எக்ஸ் பிளாங்க்ஸ் 2 2 3 4 5 கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ 2/2 1. அப்போ 3/2 பாயிண்டில் வரும். ஸோ அதை ஹோல்டு பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் 4. ஸோ 4/2 2. ஸோ இது வந்து முழு நம்பராக இருக்குது, நம்ம போட்டலாம். அதுக்கப்புறம் 5/2. இந்த 5/2 பார்த்திங்க அப்படின்னா பாயிண்டில் தான் வரும். ஸோ அந்த பாயிண்ட்லாம் ஒய்யில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒய்யில் இல்லவே இல்லை. அப்போ எது வரும்னு கேட்டிங்கன்னா ஃபுல் நம்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா, 1 2 இது மட்டும்தான் வரும். அது வந்து ஒய்யோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா நம்ம சப்ஜெக்ட் பண்ண பார்த்தீங்களா 2 4 இது மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ அம்புக்குறி படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் நம்ம அம்புக்குறி படத்தில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீள்வட்டமாக 2 போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸு, ரெண்டாவது உள்ளது பார்த்திங்க அப்படின்னா ஒய். எக்ஸில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 3 4 5. அதே ஒய்யில் 1 2 3 4 வரையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபுல் வேல்யூ கிடச்சிச்சு பார்த்தீங்களா. அப்போ 2 சப்ஜெக்ட் பண்ணும்போது தான் 1 கிடச்சிச்சு. அப்போ அதுக்கு நேராக ஒரு ஏரோ மார்க்கு. அதுக்கப்புறம் 4 சப்ஜெக்ட் பண்ணும்போது தான் 2 கிடச்சிச்சு. அப்போ 4க்கும் 2க்கும் இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் அம்புக்குறி படம். இது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரைபடம் கேட்டிருக்காங்க. ஸோ வரைபடங்கிறது ரொம்பவே ஈஸி தான். கிராஃபு நம்ம அந்த எக்ஸ் ஒய்யெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த கிராஃப் தான். ஸோ அதுக்கு இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. இது எக்ஸ் ஆசிஸ் ஒய் ஆசிஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா 5 வரையும் தானே இருக்குது, அதனால் 1 2 3 5 வரையும் போட்டிருக்கேன். அதே மாதிரி மேலேயும் 5 வரையும் போட்டிருக்கேன். இப்போது நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா, அம்புக்குறி பாடலில் குறித்தோம்ல, அதே வேல்யூ தான் இங்கே நம்ம குறிக்க போகிறோம். ஸோ என்னென்ன 2ல் 1. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 2. இது ஒய்யில் பார்த்திங்க அப்படின்னா 1. அப்போது இந்த இடத்துல வரும். ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 4,2 இந்த கரெக்டாக குறிச்சிட்டிங்கனாலே போதும். வரைபடம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பட்டியல் முறை. ஸோ இந்த பட்டியல் முறைங்கிறது ரொம்பவே ஈஸி தான். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு, ஸோ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா 2,1 அதுக்கப்புறம் 4,2 குறித்ததை அப்படியே எழுதிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இது பட்டியல் முறை. ஸோ ஃபஸ்ட்டு சம் ஓவர். இப்போ ரெண்டாவது சம் பார்க்கலாமா? ரெண்டாவது சம்மில் இதே தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா நம்பர்ஸ் டேரெக்டாக கொடுக்கல. இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், இல்லை உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மைனஸை இந்த ஒய் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ -3 வரும். இப்போ நம்ம ஒய் வேல்யூயே கண்டுபிடிச்சிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3ங்கும்போது இப்போது ஒவ்வொரு வேல்யூயாக கொடுக்கணும். எந்த வேல்யூ கொடுக்கலாம்? ஸோ எக்ஸ் ஒய்ங்கிறது இயல் எண்களில் லெஸ் தென் 10. அப்போ 1லேருந்து 9 வரை வரும். 10 வருமானு கேட்டிங்கன்னா வராது. அது லெஸ் நார் ஈக்குவல் டு போட்டால் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ 10 வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ 1 + 3 4, 2 + 3 5, 3 + 3 6, 4 + 3 7, 5 + 3 8, 6 3 + 9. இதுக்கப்புறம் 10 வந்துடும். 7 + 3னா ஸோ நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது, லெஸ் தென் 10 தான். ஸோ 10க்குள்ளே வரணும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம 9ஓட நிப்பாட்டிக்கலாம். ஸோ இது எக்ஸு, இது ஒய் அதே மாதிரி தான். இப்போ அதோட வேல்யூ 1லேருந்து 9 வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ நான் எழுதிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எழுதிக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 9 போட்டேன். இதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ வந்து அந்த நீள்வட்டத்தை போட்டுருங்க. இப்போது அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி எப்படி எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட கிடைச்ச வேல்யூவும் ஏரோ மார்க் போட்டோமா, அதே மாதிரி தான். இப்போ 1ஓட 4, அதுக்கப்புறம் 2ஓட 5 இதே மாதிரி வரிசையாக வரும். ஸோ 3ஓட 6, 4ஓட 7, 5ஓட 8, 6ஓட 9. ஸோ அவ்வளோதான், அம்புக்குறி படம் ஓவர். நெக்ஸ்ட்டு வரைபடம். ஸோ அந்த கிராஃப் தான் கொஞ்சம் அதிகமாக வரும், பட் ஈஸி தான். முன்னாடி என்ன பண்ணோமோ அதே ஸ்டெப்பு தான். ஸோ வரைபடம் போட்டோமா, இப்போ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1லேருந்து 9 வரையும் இருக்குது. ஸோ 9 வரையுமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ 9 வரையும் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ கிராஃபில் குறிக்கணும். இப்போ மேலே அம்புக்குறி படத்தில் ஏரோ மார்க் போட்டோம்ல, அதே மாதிரி இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1ல் 4, 1,4 இதை பாயிண்ட்டை பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் 2,5, அதுக்கப்புறம் என்ன 3,6, ஸோ அதுக்கப்புறம் 4,7, அதுக்கப்புறம் 5,8, அதுக்கப்புறம் 6,9. ஸோ இதை மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா வரைபடம் கம்ப்ளீட்.
ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா பட்டியல் முறை. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போ மென்ஷன் பண்ணதை அப்படியே நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ ஆர் ஈக்குவல் டு நம்ம அதே மாதிரி எழுதிடலாமா, 1,4 2,5 ஸோ 3,6 அதுக்கப்புறம் 4,7 அதுக்கப்புறம் 5,8 6,9 ஸோ இதை மென்ஷன் பண்ணிட்டோன்னா பட்டியல் முறை ஓவர். ஸோ இது ஓவரால் சம் பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க.